ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்டைனோ சேனல். ஸோ இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் MDH மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி MDH மெத்தட்னா மென் டே ஹவர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா M1D1H1 டிவைடட் பை W1 இஸ் ஈக்குவல் டு M2D2H2 டிவைடட் பை W2. இதில் எம்னா மென் அப்படின்றத குறிக்கும், டினா டே, ஹச்னா ஹவர், டபிள்யூனா ஒர்க். ஸோ பேசிக்கலாகவே இந்த டைப்பில் ஒரு கொஷின்ஸில் எப்படி இருக்குன்னா ரெண்டு சினாரியோ கொடுத்துருவாங்க. அதில் ஒரு சினாரியோவில் எவ்வளோ மென், எத்தனை நாள், எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒர்க் முடித்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு சினாரியோலையும் இதே பேராமீட்டர்ஸ் தான் இருக்கும், பட் ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் மிஸ் ஆகும். ஸோ அதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதை எக்ஸ்னு வச்சுட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுவே இதில் ஏதோ ஒரு பேராமீட்டரில் வந்து இப்போ ரெண்டு சைடுமே ஹவர் கொடுக்கலன்னா நம்ம ஃபார்முலா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். M1D1 டிவைட் பை W1 இஸ் ஈக்குவல் டு M2D2 டிவைட் பை W2 வச்சு. ஏன்னா ஹவர் கொடுக்கலன்னா ஃபார்முலாலேருந்து எடுத்துடலாம், ஒர்க் கொடுக்கலன்னா ரெண்டுலேயுமே எடுத்துடலாம். இல்லை காமன் ஒர்க் தான் ரெண்டு பேர் பார்க்குறாங்கன்னா நம்ம Wன்னு போட்டாலுமே எப்படி கேன்சல் தான் ஆகும் சேம் ஒர்க்குன்றப்ப. ஸோ அந்த மாதிரி வர்றப்ப ஒர்க்கையும் ஹவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ வந்து ஒரு கொஷின் பார்த்துடலாம். So 15 men finish 6/17 of the work in 2 days working 3 hours per day. ஸோ இதில் வந்து ஒரு சினாரியோ வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு சினாரியோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 15 மென்னு கொடுத்துட்டாங்க, ஒர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டான ஒர்க்கு. தென் வந்து எவ்வளோ நாள் பார்த்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 2 days. அதே மாதிரி 2 days கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் பார்த்தாங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 ஹவர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஒரே சினாரியோவில் 4 பேராமீட்டர் வந்துருச்சு. அதே மாதிரி செகண்ட் சினாரியோவில் 14 மென் கொடுத்துட்டாங்க, 5 ஹவர்ஸ் பார்க்குறாங்கன்னு கொடுத்துட்டாங்க, ரிமைனிங் ஒர்க்கு முடிக்கிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ நேரம் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதாவது டேஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து எல்லா பேராமீட்டரும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க, பட் ஒர்க்கு மட்டும் ஃப்ராக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது 6/7 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதாவது 7ல் 6 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும், ஒரு ஒர்க் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல் சினாரியோவில் இருக்கிறவங்க 6 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து பார்க்க போகிறாங்க, ரிமைனிங் ஒர்க் வந்து 1, 7 பார்ட்டில் ஒரு பார்ட் ரிமைனிங் இருக்குது. ஸோ செகண்ட் சினாரியோவில் இருக்கவங்க அந்த ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் மென்னு, ஸோ 15 போட்டிருக்கோமா. ஸோ இங்கே வந்து நான் எழுதின இமேஜ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், கீழே வந்து டிஜிட்டலாக இருக்குது. ஸோ 15 போட்டுட்டோம். 2 days ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ 2 days. ஸோ 15, இது வந்து 2. ஸோ இங்கே வந்து 2 days போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து 3 ஹவர்ஸ் பெர் டே. ஸோ 3 ஹவர்ஸ் இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஸோ 3 ஹவர்ஸ் ஆட் பண்ணிட்டோமா. இப்போ வந்து டிவைடட் பை ஒர்க்கு. ஸோ இவங்க வந்து எவ்வளோ ஒர்க் பார்க்குறாங்கன்னா 7 பார்ட்டில் 6 பார்ட் ஒர்க்கு. ஸோ 6 வந்து போட்டாச்சு. ஸோ இன்னொரு சினாரியோவில் 14 மென் இருக்காங்க. ஸோ 14 மென் எவ்வளோ மணி நேரம் பார்க்குறாங்கன்னா 5 மணி நேரம் பார்க்குறாங்க. நம்மளுக்கு எத்தனை நாள்னு தெரியாது, ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஸோ இது வந்து 14. ஸோ எக்ஸ்னு வந்து வச்சுப்போம். டிவைட் பை ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, 1ன்னு வரும். ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து நம்ம 1ன்னு போட்டுடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொடுத்தோம்னா இங்கே வந்து 6, 2 இந்த இதை கேன்சல் பண்ணலாம். 2, 3 சேர்ந்து இந்த 6 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 15 மட்டும் இருக்கும். ஸோ இந்த 5 1 டைம்ஸ் வரும், இந்த 5ல் வரப்போ 3 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து 14 அடிச்சு கொடுத்தோம்னா 7 வரும். ஸோ எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்குன்னா 3/2 விச் இஸ் ஈக்குவல் டு 7x டிவைடட் பை 1ன்னு இருக்கும். ஸோ இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 அப்படியே தான் இருக்கும். இங்கே 2 வந்து இங்கே போச்சுன்னா 7 2s are 14 வரும். அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு 14xன்னு வரும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த 14 இங்கே டிவைடட் பையில் கொண்டு வந்துடணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/14 டேஸ். அதாவது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/14 டேஸ்னால் ஹவு லாங் தே ஒர்க். ஸோ அதான் டேஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4 டேஸ். அப்போ செகண்ட் சினாரியோவில் இருக்கவங்க அந்த ரிமைனிங் ஒர்க்கை 3/14 டேஸில் முடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.